வணக்கம் டெக் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விமர்சனம் இந்த ஓப்போவோட ரெனோ 10X. இந்த வருடத்திய ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இது. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்போ ரெனோ 10X பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 40,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். அதோட விலை கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா கிட்ட இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள ரெண்டு மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா. பொதுவாக இப்போ ஃபோன்களில் இருக்கக்கூடிய பாப்அப் செல்ஃபி கேமராவை விட இதில் ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டிசைன் இருக்குது. இதை ஷார்க் ஃபின் டிசைன் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு எளிதாக புரியும்படியாக நம்ம தமிழில் சொல்லணும்னா ஆப்பு டிசைன். பாருங்கள், கரெக்டாக ஆப்பு வைக்க மாதிரி அந்த ஆப்பு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாப்அப் செல்ஃபி கேமராவில் பல விஷயங்களும் வச்சுருக்காங்க. இதில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக இந்த இயர்பீஸ் கிரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் மெக்கானிசத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த பாப்அப் மெக்கானிசத்தில் இந்த இயர்பீஸ் கிரில்லும் வச்சுருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் அதில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு செல்ஃபி கேமரா செட்டப் இது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃபோனில் ஒரு அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்பிளேயும் கிடைக்குது. க்ளீனான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு தர முடியுது இந்த செட்டப்னால. சரி, இன்னொரு ஹைலைட் சொல்லியிருந்தேன், அது என்னென்னு பார்க்கலாம். பின்பக்கம் உள்ள இந்த கேமரா மாடியூல். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதில் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5x ஆப்டிக்கல் ஜூம் இதில் இருக்குது. 10xன்னு பேர் இருக்குது. அது என்ன 5x ஆப்டிக்கல் ஜூம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த 10x பேர் வச்சுருக்காங்க தெரியல. இதில் ஒரு 5x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிக்கல் ஜூம் எல்லா ஃபோன்களையும் இருக்காது. இதில் ஒரு புதிய பெரிஸ்கோப் டெக்னாலஜி மூலமாக இந்த ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீனான ஒரு ஜூம் 5x வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த 10x பேருக்கு காரணம் இந்த ஹைப்ரிட் ஜூம் இதில் இருக்குது. ஸோ 10x வரைக்கும் நீங்கள் அந்த ஹைப்ரிட் ஜூமில் க்ளீனாக இருக்கும் ஃபோட்டோஸ். அதனால தான் இந்த 10xன்னு கொடுத்துருக்காங்க நான் நம்புகிறேன். டிஜிட்டல் ஜூமில் நீங்கள் 50x வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் டிஜிட்டல் ஜூமோட கிளாரிட்டி நல்லா இருக்குது. கேமரா சாம்பிள்ஸில் எல்லாத்தையும் நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் ரெண்டாவது ஹைலைட், இந்த ஆப்டிக்கல் ஜூம். பெரிஸ்கோப் டெக்னாலஜி மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த ஆப்டிக்கல் ஜூம் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சரில் உள்ள மெயின் கேமரா, f1.7 அப்பச்சர். இன்னொரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸும் இருக்குது. ப்ளஸ் இந்த டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. 5x ஜூம். இது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டு கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. 10x வரைக்கும் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த டிஜிட்டல் ஜூம் பண்ணும்போது இந்த 20x மேலெலாம் போகும்போது இந்த ஷேக் உங்களுக்கு வருது. அப்புறம் வீடியோ ஜைரோ EAS இருக்குது. நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் வீடியோவும் எடுக்கலாம். கேமரா சாம்பிள்ஸ்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள், நான் காண்பிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இந்த ஃபோனோட ஹைலைட். இப்போ இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வருடத்தையே ஒரு பெஸ்ட் டிசைன் ஃபோன் சொல்லலாம் இதை. இது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி தான், சைடு மெட்டல் ஃப்ரேம். கேமரா மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்டாக இருக்குது. இந்த எலும்பிலாம் இல்லை. டாட்னு ஒரு சின்ன ஒரு டாட் இதில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் எலும்பி இந்த டாட் வச்சுருக்காங்க. ஸோ கேமராவுக்கு ஸ்க்ராட்ச் எதுவும் வராதுன்னு. டிசைன் பை ஓப்போன்னு போட்டிருக்காங்க. சென்டரில் வெர்டிக்கலாக இந்த கேமரா மாடியூல் அலைன்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் ஒரு கிளாஸியான ஃபினிஷ் சென்டரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு க்ளீனான நல்ல ஒரு டிசைன் இது. குறிப்பாக இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓஷன் க்ரீன் கலர்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே. ஸோ இதில் ஹைப்ரிட் டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. இது டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. ஆடியோ போர்ட், ஆடியோ ஜாக் எங்கே கேட்டிங்கன்னா இதில் ஆடியோ ஜாக் கிடையாது. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைப் சி இயர்ஃபோன். ஸோ அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கூடுதலாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது, புக் சார்ஜர். ப்ளஸ் USB டைப் சி கேபிளும் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ். கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபோன் இது. பார்த்தீங்கன்னா 210 கிராம்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைய ஃபோன்களில் கொஞ்சம் ஹெவியான ஃபோன்னு இதை சொல்லலாம். 9.3 mm திக்னஸும் இருக்குது. ஸோ திக்காகவும் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது இந்த ஃபோன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்த் இருக்கு இல்லையா.
ஸோ இந்த விட்த்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்ஜினலாக அதிகமாக இருக்குது. 77.2 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் கையில் வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியான ஒரு பெரிய ஃபோனாக உங்களுக்கு தெரியுது. குறிப்பாக அந்த கேஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருக்குது கேஸ். பல பேருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து கேஸ் உண்டான பாக்ஸில் கேஸும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்களுக்கு கிடைக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க கேஸும். ஸோ இதில் வந்து கட் அவுட் இருக்குது மேலே. ஸோ உங்களுக்கு இந்த கேஸ் போட்டாலும் வந்து இந்த செல்ஃபி கேமரா மேலே எழும்பி வரும். ஆனால் அந்த கேஸும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பல்கியாக எனக்கு தோணுது இந்த ஃபோன். பட் கண்டிப்பாக நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் இது வந்து ஸ்லிப்பரி ஆகலை இந்த ஃபோன், அது வரைக்கும் இது நல்லது தான். ஒரு ஸ்லிப்பரியான ஃபோன் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கேஸ் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பாதுகாப்புக்கு நீங்கள் கேஸ் போடுறது பெட்டர். அடுத்த எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. 6.6 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் AMOLED டிஸ்பிளே. Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா மேலே பாப்அப்பில் இருக்கிறதுனால ஒரு நாச் எதுவும் இல்லாமல் க்ளீனான ஒரு முழுமையான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கேம்ஸ் விளையாடினாலும் சரி, மூவிஸ் பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு சிறந்த ஒரு டிஸ்பிளே இது. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. பல பேரும் கேட்பாங்க, இந்த OnePlus 7 ப்ரோக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்பிளே கம்பேரிசன் எப்படின்னு. கண்டிப்பாக OnePlus 7 ப்ரோ தான் உள்ளே கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளே சொல்லலாம். பட் இது மோசம் இல்லை. இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேருக்கு வருவோம். Android Pie பேஸ் பண்ணி ColorOS 6ல் இது வந்து ரன் ஆகுது. ஓப்போவோட ஓன் UI இது. ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. க்ளோன் ஆப்ஸ் இருக்குது, கேம் ஸ்பேஸ் இருக்குது, கன்வீனியன்ஸ் ஆடில் போய் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கீ, ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது, அசிஸ்டிவ் பால்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் சைட் பார்னு குவிக் ஆக்சஸ் ஃபீச்சர் ஒன்று இருக்குது, ஜெஸ்டர் அண்ட் மோஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரைஸ் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ், ஸ்மார்ட் கால், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் அதெல்லாம் கூட இருக்குது. ஸ்மார்ட் சர்வீஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. கூடுதலாக வந்து ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது, அதுவும் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இதில் உண்டு. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். Snapdragon 855 இது பவர் ஆகுது. 6GB RAM மற்றும் 8GBக்கான வேரியன்ட்ஸ் இருக்குது. Snapdragon 855 பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஸோ நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ராசஸர், இப்போதைக்கு நீங்கள் வாங்குறதுல பெஸ்ட் ப்ராசஸர் இது. பெர்ஃபார்மன்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. ஹீட்டிங் இருக்குமான்னு பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்காக கூலிங் ஜெல் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கிராஃபைட் லேயர் இருக்குது, காப்பர் பைப்பிங் உள்ளே கொடுத்துருக்காங்க. நான் வந்து பல மணி நேரம் கேம் விளையாடிருந்தேன். ஸோ ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமாக இந்த ஃபோனில் இல்லை. நீங்கள் கேஸ் இல்லாமல் கூட நீங்கள் விளையாடினா கூட உங்களுக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இதில் இல்லை. கொஞ்ச நேரம் விளையாடினாலும் கூட ஹீட்டிங் இல்லாமல் நீங்கள் விளையாடலாம். ஸோ கேமிங்க்கு ஒரு சிறந்த ஒரு ஃபோன் இது. ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமாக இல்லை. மற்றபடி ரெகுலர் யூஸுக்கும் நல்ல ஒரு ஃபோன். இதில் டால்பி அட்மாஸ் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட்டட், ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் வந்து லவுடாக இருக்குது, இயர்ஃபோன்லேயும் கேட்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ இதில் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. யூஸ் பண்ணதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ColorOS இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 7 ப்ரோ. ஸோ யூஐயில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்விஃப்ட் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அந்த வித்தியாசம் தெரியுமே தவிர, நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு யூசேஜ்க்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஃபோன் இது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து இதோட கேமரா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அதில் வந்து டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக வந்து 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் நீங்கள் அதில் வீடியோ எடுக்கலாம். நைட் மோட் இருக்குது, பேனோ மோட் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ஸ்லோமோ இருக்குது, கூகுள் லென்ஸும் சப்போர்ட் இருக்குது. சில சாம்பிள்ஸ் நம்ம இப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து 50Xல நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கிளாரிட்டி நல்லா இல்லை. ஸோ நீங்கள் இப்போ சாம்பிள்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். 10X வரைக்கும் கிளாரிட்டி நல்லா இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது வந்து கிளாரிட்டி நல்லா இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்சர் பண்ணும்போது அது ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் ஃபோட்டோஸ்.
பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4045 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் சார்ஜரோடு இது வருது. ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 50% சார்ஜ் ஆகுது. 0 to 50% வந்து நீங்கள் ½ an hourல பண்ணிடலாம். ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோட ஹெவி யூசேஜுக்கு வந்து 1 day ஈஸியாக வந்தது. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு யூசேஜ்னால் நீங்கள் 1லேருந்து 1.5 நாள் வரைக்கும் நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ஒரு நாளுக்கு மேலே வரதே ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் காண்பிக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த Oppo Reno 10Xல. ஸோ இதான் வந்து Oppo Reno 10X. இதில் எனக்கு பிடித்தமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ இதில் வந்து இந்த பாப்அப் இருக்கனால இந்த ஃபுல் வியூ டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இந்த பாப்அப் செல்ஃபி கேமராவோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யூஷுவலான ஒரு டிசைன் இது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்குன்னு தெரியல. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட், நல்ல ஒரு விஷயம். ஸோ அது ஓகே, அது வந்து பர்சனல். உங்களுக்கு அது பிடித்திருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபோனோட டிசைன் ரொம்ப க்ளீனான ஒரு அருமையான டிசைன் இதில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பர்டிகுலராக இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் கேஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவும் பல்கியாக உங்களுக்கு தோணுது. அப்புறம் இதில் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது, FM கிடையாது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்? வயர்லெஸ் சார்ஜிங் அந்த சப்போர்ட்டும் இல்லை, கிடையாது. ஸோ இதான் வந்து ஓப்போவோட Reno 10X. நல்ல டிஸ்பிளே, நல்ல பில்ட் குவாலிட்டி, டீசனான நல்ல ஒரு கேமரா, இந்த ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தேவைன்னா ஜூம் பண்ணிலாம் ஃபோட்டோ எடுக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஹேண்டியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராபேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சில ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ இந்த Oppo Reno 10X எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த விலைக்கு இது வாங்கலாமா, ஒர்த்தா, அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா, முக்கியமாக இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.